கமல், மணிரத்னம் இவங்க 2 பேரும் நாயகனுக்கு அப்புறம் சேர்ந்து பண்ற படம் இது. நாயகன் அந்த படத்த பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எப்படி மணிரத்னம் பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையோ, அதே மாரி நாயகன் பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. அத பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. உலக சினிமால காட்ஃபாதர், ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் இந்த மாரி ரொம்ப சில படங்கள் நல்ல ஹைலி ரேட்டடாவும், மோட்டிவேட்டிங்காவும் எப்ப வேணாலும் இந்த படத்த பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். யார் வேணா பார்க்கலாம். எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் இந்த படத்த நீங்க எடுத்துட்டு போய் போட்டு காட்டலாம் அப்படின்ற மாரி ஒரு படம் வந்து நாயகன். ஸோ அதுக்கப்புறம் மணிரத்னம் அண்ட் கமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற படம் அது. நெறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பொன்னியின் செல்வன்ல அஃப்கோர்ஸ் மணிரத்னம் அண்ட் கமல் சேர்ந்து ஒர்க் பண்றதா இருந்துச்சு. நெறைய படங்கள் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்றதா இருந்துச்சு. பட் ஆனா இட் டிட்ன்ட் ஹேப்பன். ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிமா இது வந்திருக்கு. ஸோ அடுத்ததா கமல், சிம்பு இவங்களோட காம்பினேஷன். இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படின்றதே ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேன்ஸ். கமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் பேஸ்டு மூவிஸ் தான் பண்ணுவார். அதாவது ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய மூவிஸ் தான் பண்ணுவார். அன்லைக் ரஜினி அவர் ஸ்டைல் பேஸ்டு மூவிஸ் இருக்கும். அவரே சொல்லியிருக்காரு, நமக்கு கார் எடுத்தோமா, போனோமா, அடிச்சோமா அப்படின்ற மாதிரி படங்கள் தான் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கமல் அப்படி இருக்காது.